सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणम जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलादम नारद पराशर पुंडरीक व्यासम बलि शशुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्याणिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்ப தியான சீதாராமனுடைய புராண விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் அவன் ராம நாமத்துடைய மகிமை எல்லையற்றது. அது அப்படின்றது நம்ம அடிக்கடி சொல்கிறோம். அது அந்த ராமநாமம் வந்து நமக்கு என்னென்னவோ செய்யுது, எந்தெந்த பாக்கியங்களையும் கொடுக்குது. அது நம்மளுக்கு ஒரு புஷ் பண்ண மாதிரி, அதாவது பிரயுக்தோயும் பலவந்தப்படுத்தப்பட்டது போல் நம்ம வந்து அந்த ராமநாம இயக்குது. ஒன்றும் பண்ணுவானா ராம 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 சொல்லிகிட்டே இருக்க போதும் நமக்கு தேவையான பாக்கியங்களை அது கொண்டு வந்து சேரும். அதுதான் சொல்கிறேனே, 4 லட்சம் ஜென்மா புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் ஒரு தடவை ராமநாமம் சொல்லணும். அப்போ அது எவ்வளோ புண்ணியங்களுக்கு அள்ளித்தரக்கூடியது. புண்ணியங்களை கொள்ளடிச்சிக்க வேணாமா ராமநாமம் சொல்லி. ஆனால் ஒன்று, ராமநாமம் பரிசுத்தமாக இருக்கு பத்தியா. எப்படி சகோரபட்சியானது மழைத்துளி பூமியில் ஸ்பர்சமாகாத மழைத்துளி மட்டும் சாப்பிடுமோ, அதான் ராமநாமத்தோடு எதையும் சேர்க்கக்கூடாது. ஒன்லி ராமநாமம் பியூரிஃபிகேஷன். அப்படி பியூராக இருக்கிற அந்த ராமநாமம் மட்டும் சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது அதனுடைய மகிமை, தன்னுடைய தன்மை வேறு எதோடு அதை ஈக்குவல் பண்ணிட்டோம்னா, அந்த ராமநாமத்தோடு வேறு நாமத்தையோ வேறு எதையோ ஈக்குவல் பண்ணிட்டோம்னா அது என்னுடைய வீரியம் குறைஞ்சிது. அதனுடைய வீரியம் குறைஞ்சிது. நம்ம ராமநாமா மட்டும் தனியாக தாரக மந்திரம். அது பிரணவத்துக்கு சமமானது. ராம் அப்படின்னா பிரணவம், ராமா அப்படின்னா நாமம். அது வந்து நம்ம அதனுடைய நிறைய சொல்லுவாங்க. அதை அந்த இருன்றது அக்னி பீஜம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இம்ன்றது சகஸ்ர பீஜம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் ஆ இர் ஆ இம் அப்படி வரும். இர் ஆ சேர்த்து ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரான்றதே அக்னி பீஜம் தான். பிரம்மராட்சஸ்லாம் நடிக்கு போவோம். மாரிசெல்லாம் அந்த ரான்ற சப்தம் கேட்டாவே நடிக்கிடுவோம். ஏன்னா அக்னி பீஜம் அது எரிச்சிடும் பிரம்மராட்சஸ்ல. அவள் நம்ம பாவங்களை எரித்து சுட்டரிக்கக்கூடியது. ரா அப்படின்னா பாவம் போயிடும். மான்றது மீண்டும் அந்த போன பாவம் வராது. அது மட்டும் மேலும் பாவம் வந்து சேராதது தான் மா அப்படின்னும் போது மூடிடுது வாய். அப்போது ரான்னும் போது பாவம் போயிடுது, மறுபடியும் பாவம் வராமல் இருக்குது, மான்னு சொல்லி மூடிடுறோம். அப்போது கேட் போட்டுறோம். நோ என்ட்ரன்ஸ். அதாவது உள்ள எனக்கு அனுமதி கிடையாது பாவத்துக்கு. அப்போது ஒவ்வொரு தடவும் அந்த ராம நாமம் சொல்லும்பொழுது பல ஜென்மங்கள், பல கோடிக்கணக்கான கோடி ஜென்ம ஹசாமபி அப்படி சொல்கிற மாதிரி கோடிக்கணக்கான ஜென்மங்களுடைய பாவம் எனக்கு தெரிலங்க. எனக்கு உண்மையிலே இது எப்படி எங்களை மாட்டிக்கிச்சு, இல்லை நான் அதுகள் மாட்டிக்கினா அந்த ராமநாமத்தில் அப்படின்னு எனக்கு புரியலைங்க. எனக்கு அது எங்கேட்டும் போதுன்னே தெரில. நான் இன்றைக்கி நான் இல்லை நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட அது கேர்லெஸ்ஸாக இருக்க விடாமல் ஒரு தெய்வீக விஷயத்தில் நம்மளை பலவந்தப்படுத்தி நம்மளை ஈடுபட செய்யுதுன்னா இது நம்ம செயல்களையாக நடக்குது. ஒரு புண்ணிய விஷயங்களில், ஒரு பக்தி விஷயங்களில் நம்மளை ஈடுபட செய்யுதுன்னா அது ராமநாமத்துடைய மகிமை தானே தவிர கடுகளவு கூட என் சாமர்த்தியம் கிடையாது. நாயினும் கடையன் தான் அடியேன். உண்மையிலே சொல்லப்போனால் அதான் தகுதியே இல்லாத எனக்கு போய் என் நாக்கில் போய் இந்த ராமா அப்படின்ற நாமம் வந்ததுன்னா
நான் ஒவ்வொரு நிமிஷம் அழுதுருக்கேன் ஒரு சந்தில். இப்படி தொடர்ந்து நாக்கில் ராம 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 ராமன்னு சொல்ல வச்சிருக்கியே, நான் என்ன பாக்கியம் பண்ணேன், என்ன புண்ணியம் பண்ணேன், நான் எந்த மகாத்மா, பகவான் தான் குருவாக ஆசிரிச்சிருக்கேன். வேறு யார் எனக்கு அனுகிரகம் பண்ணாங்க, எந்த மகாத்மா எனக்கு கடாட்சம் பண்ணாங்க, எந்த மகாத்மா என் தலையில் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க, யார் எனக்கு தீட்சை கொடுத்தாங்க, என்ன பண்ண ஒன்றுமே புரியல. யோசிச்சு பார்த்தா கூட வேலை கிடைக்கல. அப்போது ஏதோ ஒரு சக்தி உள்ள ஒரு பெரிய மருந்து நம்ம கையில் கிடச்சிருக்கு, அந்த ராமான்ற நாமா. ஆனால் அதுக்கு இருக்கிற சக்தி நிறைய பேர் தெரியுதில்லை. இல்லை அந்த நாம வசதி, இந்த நாம வசதி, ஆனாம ஈனாம வச்சு கேட பேடா குழந்தாய், அந்த நாமம் இந்த நாமம் வச்சு கெட்டு போயிடாதரா, ராமநாமம் ஒன்று இருக்கும் பொழுது அப்படின்னு புரந்தரதாஸ் சொல்கிறார். ராமா அப்படின்னா அது ஒரு அதுக்கப்புறமா நீ அதை நம்பிட்டு இன்னொன்று நம்புறேன்னா 10 நம்பர் அப்போ நாம சரியப்பா நீ அதே நம்பிக்கோ, என்னை விட்டுரு, அதே நம்பர்னா சரி ஓகே. அப்படி பகவான் ராமர் கருணை உள்ளவர். சந்தேகப்படுற சுக்ரீவனுக்கு கூட சந்தேகத்தை போக்கி அவனை வாழ வச்ச தெய்வம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. தான் கஷ்டப்பட்டாலும் தன் நண்பனை வாழ வச்ச தெய்வம் தான் சுக்ரீவனை. அப்படிப்பட்ட ராமர் தான். இருந்தாலும் நம்ம அதுக்காக நம்ம அவருடைய மதிப்பை குறைச்சிடலாமா? மரியாதை ராமன்றதுனால அவர் மரியாதை நந்ததுக்காக அவர் மதிப்பு குறைச்சிடலாமா? அவர்கள் சந்தேகப்படலாமா? அப்போ நம்ம சந்தேகப்படுறதுனால நம்ம உணர் நாமத்தை நம்ம சொல்கிறோம், இல்லாட்டி வேறு ஏதாவது தெய்வத்தை வணங்குறோம். இந்த ராமான்ற நாமம் மட்டுமே போதுமானது. அது உனக்கு எல்லா நாமங்களும் இந்த ராமநாமத்துக்குள்ள சகஸ்ரநாமம், ஆயிரக்கணக்கான நாமங்கள் இதுக்குள்ள அடங்கிடுச்சு. எப்படி ஒரு அரச விதைக்குள்ள ஒரு பெரிய மரமே, அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கு. அது ஒரு மரம் வலிச்சு அதில் உள்ள அது பழம் பழுத்து அதோட விதைகள் காக்கை சாப்பிட்டு அது எச்சமிட்டு அதுக்கு ஒரு மரம் வலிச்சிடும். ஒரு செவுத்தையே பிளந்துடும், ஒரு வீட்டையே பிளந்துடும் அந்த அரச விதையானது. அதனால தான் மரங்களுக்குள்ள நான் அரச மரமாக இருக்கிறேன்றது பகவான். அப்போது அவ்வளோ பவர் அது. அந்த சின்ன விதை உள்ளே போஞ்சிச்சுன்னா ஒரு வீட்டையே பிளந்துட்டு அது பலமாக பிளந்துது. பழைய வீடு இல்லை, புது வீட்லேயே அந்த காக்கை எச்சமிடுதுன்னா அப்போ அந்த விதைக்குள்ளே என்னென்னா 1000 மரம் இருக்குது, ஒரு மரம் இல்லை. அந்த மரம் பெருசாகி அந்த மரத்தில் விதை அந்த மரம் அதனுடைய விதைகள் இன்னும் பல மரங்களை உருவாக்குது இல்லையா? அது மாதிரி விதை சின்னது தான். அது மாதிரி மூர்த்தி சிறுசு இருந்தாலும் கீர்த்தி பெருசாக இருக்குது இல்லையா? அதனுடைய புகழ் பெருசாக இருக்குது. அப்போ ராமநாமம் சொல்ல 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 அதனுடைய நம்ம கொடுக்குற அந்த சந்தோஷம், அந்த மனசு ஒரு பூரிப்பு, அந்த சந்தோஷம், அந்த ஆத்மானந்தம் சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா கூட கொடுத்ததில்ல. அப்படி தாயினும் சால பரிந்து அப்படின்னு, சாயினும் சிறந்து சால அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்தளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோ பரிந்து வருகிறது. நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறக்கவில்லை அப்படின்னுவாங்க இல்லையா? உண்மையிலே பகவானை நம்ம மறந்துட்டா கூட ராமநாம நாக்கில் நீ பகவானை மறந்தாலும் ஆனால் நான் உன்னை விட மாட்டேன்டா, நீ என்ன மறந்தாலும் அப்படின்ட்டு நம்ம நாக்கில் ரீங்காரமிட்டுட்டே இருக்குது ராமநாமம். அதான் சொல்கிறேன், அவ்வளோ லேஸில் நாமல் நிஷ்டையில் இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். எனக்கே ஆரம்பத்தில் ருச்சி இல்லை இந்த ராமநாமத்தில். அப்போ பகவான் என்ன பண்ண உடனே நமக்குள்ள புந்தியில் வைத்தடி போட்டுக்கின்றேனே அப்படின்ட்டு விநாயகராவில் வர மாதிரி நம்ம புத்திகளுக்குள்ள பகவான் பேசுவான். ததாமி புத்தியோகம், நம்ம புத்திக்குள்ளே பேசுவோம், இது நீ அப்படி பண்ணாத, இப்படி பண்ணிப்பாரு, நாம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்? ரம ராமா ரம ராமா ரம ராம் ராமா ராமா ரம ராமா ரம ராமா ரம ராம் ராமா ராமா ரம ராமா ரம ராமா ரம ராமா ராம் ராமா ரம ராமா ரம ராமா ரம ராமா ராம் ராமா ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம் ராம ராம் ரம ராம் ரம ராம ரமாம் ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம்
ராம ராம ரம ராம ராம ரமம் ராம ராம ரம ராம ராம ரம ராம் ராமம் ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம் ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ராம ரம ராம் ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம் ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம ராம் ராம ரம ராம ரம ராம ரம ராம ராம் ராமம் ராம ராம ரம ராம ராம ரமம் ராம ராம ரம ராம ராம ரம ராம் ராமம் ராம் ரம ராம் ரம ராம ரமம் ராம் ரம ராம் ரம ராம் ரமம். சரி, இது சினிமா பாட்டாக இருக்குது, ராகம். உங்களுக்கு வேறு எதனா மாற்றிங்கன்னா ராம ராம், உங்களுக்கு பஜனை பாட்டை மாற்றணும் அப்படின்னா ஒரு மகாத்மா அவருடைய பாடல் பாடுவார், மாதவ கிருஷ்ணா அப்படின்னு பாடுவார் இல்லையா, பாம்பே சந்திரன்னு. அவருடைய ராகத்திலே பாடலாமே, அது மாதவ கிருஷ்ணா பஜனை பாட்டு தானே, அந்த ராகத்திலையும் பாடுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, இந்த சினிமா ராகத்தில் பாட விருப்பம் இல்லைன்னா அந்த பாடல் வேணாம். ராம ராம ராம் ராம 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 ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம். இந்த ராமநாமத்தை கூட எதையுமே கலக்கக்கூடாது. எதையும் கலந்தாலே அதனுடைய மதிப்பு ஒரு மாற்று குறைச்சலாகிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ராமநாமத்தோடு வேறு ஏதாவது கூட சேர்த்து சொல்லும்போது அந்த ராமநாமத்துடைய தரத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வேண்டாம், ஏன்னா ராமநாமம் மட்டுமே போதும். ராம ராம ராம் ராம 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 ராம் சுத்தமாக இருக்கு பாரு ராமநாமம். இதில் எது கலப்படம் வேண்டாம். ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். யாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா அப்படின்னு பாடுவார் இல்லையா பாம்பே சந்திரன், அந்த பாடு தான், அந்த ராகம் தான். ராம 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 ராம் ராம 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 ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இப்படி பாடலாம். இல்லை சிஷி அண்ணா பாடுற மாதிரி ராம் ராமா ராம 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 ராம் ராம 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 கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர அப்படின்னு பிருந்தாவனம் அப்படி பாடுவார் இல்லையா அண்ணா, அண்ணா பாடுவார் சிஷி அண்ணா, அந்த பாடு தான். ராம் ராமா ராம 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 ராம
ராம ராம் ரம ராம ரம ராம 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 ராம் ரம ராம ராம் ராம 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 ரம ரம ராம் ரம ராம 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 ராம் ரம ராம ராம் ராம 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 ராம. இப்போ நான் வாழை அவுத்து விட்டேன்னா நான் வேறு மாதிரி பாடுவேன். நான் சினிமா ராகத்தில் பாடுவேன். நான் ஃப்ரீடமாக இஷ்டமாக எந்த ராகத்தில் வேணாலும் பாடலாம். உங்களுக்கு எந்த விருப்பம் இருக்குதோ அந்த ராகத்தில் பாடுங்க. பாடி அனுபவிங்க. அனுபவிச்சுட்டு அப்போ நிறைய ராமநாமம் அது பாட்டு நாக்கில் வந்துடும். ஆனால் ராமநாமம் சொல்கிறவங்கள கெட்டியாக பிடிச்சிங்க. உங்கள் வாக்கில் ராமநாமம் வரும். ராமநாமம் சொல்கிறவங்க யாரோ கெட்டியாக நல்ல சக்தியாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ராமநாமம் நிஷ்டையாக இருக்கிறாங்கன்னா அவங்கள பிடிச்சிக்கணும். ராமநாமத்தை இவங்க பிடிச்சவங்கள இல்லை, ராமநாமம் யாரை பிடிச்சிக்கிச்சோ அவங்கள பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கினா நம்மளுக்கு ராமநாமம் வந்துடும். ரொம்ப ஈஸி. நம்ம ட்ரை பண்ண வச்சிங்களேன், கொஞ்ச நேரம் நாம சொல்லுவோம், அப்புறமா உலக கவலைகள் வந்து பாதிக்கும். அப்போ பார்த்தா நீண்ட நேரம் நீண்ட நாட்கள் ராமநாமமே மறந்து போச்சு அப்படின்னு ஆகிடும். அதனால் நம்ம அலுவல்கள் நம்ம பௌதிக விவகாரங்கள் ராமநாமத்தை மறக்கச்சிடும். ஜாக்கிரதையாக கலிபுஷம். அதனால் என்னென்னா ஒன்றும் இல்லை, அதை சொல்கிறவங்க பின்னாடி போயிடணும். நான் ராமநாமம் சொல்ல வராவிட்டால் நல்லவரோடு சேரும். அதுதான் ராமநாமம் சொல்கிறவங்க பின்னாடியே போயிட்டா போதும், வேறு ஒன்றும் தேவை. நம்மளுக்கு ராமநாமம் வந்துடும். தொத்து வியாதி மாதிரி. ஏதோ புதுசாக மறுபடியும் கொரோனா வருதாமே, ஏதோ ஒரு நியூஸில் ஏதோ போடுறாங்க. அது மாதிரி ராமநாமம் வந்து இது தொத்து வியாதி மாதிரி. அது அவங்களோட நம்ம ஜாயின் பண்ணிட்டா நம்மளுக்கு ராமநாமம் அப்படியே மடை திறந்தவள மாதிரி வந்துனே இருக்கும். ராம் ராமா ராம் ராமா ராம 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 ரம ரம ராம 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 ராம் ராம். எனக்கு பாட வரல, சுஷி அண்ணா அழகாக பாடுவார், சூப்பராக பாடுவார். கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவநீத சோர் அப்படி தானே வரும். பிருந்தாவனமே அப்படின்னு வரும், சரியா தெரில எனக்கு. ராம் ராமா ராம ராமா ராம 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 ராம. சரி, இந்த ஒரு ராகம் வேணாம், வேறு ராகம் மாற்றிக்கலான்னா மாற்றிக்கோ, நம்ம இஷ்டம்தான். நம்ம யார் கேட்குறது? நம்மளை சுதந்திரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ண ராமநாமத்தில் வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக ராமநாமம் பார்த்துக்குது உன் வாழ்க்கையை. ஆனால் ராமநாமத்தில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே ராமநாமத்தை பிடிச்சி சமையல் கேட்பேன். அந்த கோபம் வரும் எனக்கு. ஆமாம், ராமரே நல்லா திட்டிடுவேன், கேட்டிருக்கேன். எனக்கு பிரச்சனை வருதுன்னா நான் ராமன் இப்போ நான் வேறு யாருக்கு கேட்பேன்? நான் அவன் நாமத்தை சொல்கிறேன்னா அவங்கள்ட்ட கேட்பேன். இப்போ நான் காலைல கூட உபன்யாசம் பண்ணேன், சட்டை பிடிச்சி கேட்கணும். அதான் பிடிவாதம் வேணும். நீங்கள் வந்து பௌதிகத்தில் பிடிவாதம் வந்து அது பாவம், மற்றவங்களுக்கு தொல்லையாக இருக்கும். பகவானிடத்தில் பிடிவாதம் பயங்கரமாக பண்ணணும். அதில் நம்பர் 1 நான் அப்படியே சொல்ல போனால் நம்பர் 1 செம்ம திட்டுவேன். என் நாம சொல்ல அழைச்சதே நீ தானே, எனக்கு இந்த கஷ்டம் ஏன் கொடுக்குறேன்? உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் என்ன மாறணும், என்னை எந்த மாற்றத்துக்காக எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறேன் சொல்லு, நான் மாற்றிக்கிறேன், நான் திருந்திடுறேன். ஆனால் என்னை விட்டு நீ போகாத, என்னை வந்து உன் நாமத்தை நாக்கில் வந்து மறக்க வைக்காத, உன் பக்தியிலேருந்து என்னை விலக வைக்காத. விலக வச்சேன் அவனை நான் செம்மையாக திட்டுறேன். அப்படி ராமராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, பாகவத்தில் பக்தி வேணும்னா வரணும். அது நான் வராமல் இருக்குது. எனக்கு பாகவத்தில் பக்தி வேணும்னா வரணும், தேன் மாதிரி நிற்கும் அடுத்த நிமிஷம். நம்ம பிடிவாதம், நம்ம ஒரு செல்ல குழந்தை அப்பாக்களை நச்சரிக்கும். அந்த குழந்தை நச்சரிக்குதுன்னா நான் சரி சாக்லேட் எவ்வளோ, அந்த சாக்லேட் கொடுப்பான், எவ்வளோப்பா 10 ரூபாயா இருந்தால் பிடிப்பா, சும்மா நச்சரிப்பு. அது சாக்லேட் வாங்கி கொடுத்தா கம்முன்னு இருக்கும் அந்த குழந்தை. இல்லைன்னா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபோன் கொடுத்துட்றாங்க, ஏன்னா அது நச்சரிப்பு தாங்க முடியல. அது மாதிரி நம்ம நச்சரிக்கணும். கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, பாகவத்தில் பக்தி வேணும்னா கிருஷ்ணனை போய், ஏன்னா பகவான் தானே குருவை ஆசிரிச்சிருக்கேன், அப்போ அவங்கள்ட்ட போய் நச்சரிப்பேன். அவனை தூங்க யாவது அவன் அதான் சொல்கிறேன், அவன் நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டுறான் இல்லையா கிருஷ்ணன், எவ்வளோ சோதிக்கிறான் நம்மளை, எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான் கிருஷ்ணனை வனவங்களுக்கு தெரியும்.
கண்ணில் விரல் விட்டு ஆட்டுறான்ல, அப்போ நான் அவனுக்கு மரியாதை. அவனை திட்டலாம், திட்டலாம் இல்லை, உரிமையாக சட்டை பிடிச்சி கேட்கலாம். என்ன பண்ணுறா, என்ன பண்ணி ஆகணும். அவங்கெல்லாம் வந்து கெஞ்ச கூடாது. கெஞ்சினா வருத்தப்படும். என்ன பிச்சை வர மாதிரி கெஞ்சலாம். என் பக்தனாக இருக்கிறவன் என் உரிமை கேட்க வேணாமா, எவ்வளோ கெஞ்சலாமா? அது எனக்கே பிடிக்காது. அவங்கள உரிமையாக கேட்கணும். ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் உயர்ந்த ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு பகவான் இருக்கிறதே நம்ப மாட்டுறாங்க. அவங்கள போய் சட்டை பிடிச்சி கேட்குறதுன்னா அப்படின்னு என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. பகவான் இருக்கிறதே நம்பாதவங்களுக்கு அப்புறம் சட்டை பிடிச்சி கேட்குறதுன்னா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. அதெல்லாம் தெரியாது. நான் சொல்கிறதுலாம் உயர்ந்த லெவல். அந்தளவு சட்டை பிடிச்சி கேட்டால் பகவான் இருக்குது நீ நம்புகிற, பகவான் நம்ம வாழ்க்கையில் செயல்படுறான்ற நான் உணர்ந்திருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை பண்ணுறானே பகவான். ஆச்சரியமயனா, சர்வாச்சரியமயனாச்சு, எல்லா ஆச்சரியங்களையும் இருப்பிடமாச்சு கிருஷ்ணன். அப்போ நான் ரொம்ப நாளாக இந்த ஜெகநாதர் எனக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், வந்துட்டேன். இந்த ஜெகநாதர் பலராம சுபத்ரா, எனக்கு பலராம சுபத்ரா ஞாபகம் இல்லை. ஜெகநாதர்னா நான் நினச்சேன் பெரிய பெருமாள்னு நினச்சேன். ரொம்ப நாளாகவே எனக்கு ஜெகநாதர்னா பெரிய பெருமாள் அப்படின்னு நினச்சேன். சரி, ஜெகநாதர் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஜெகநாதன கிருஷ்ணன் பலராமர் சுபத்ரன்னு என்ன. அப்போ இது யார்? கிருஷ்ணனா? மாடு மேய்க்கிற பையன், நம்ம எடை பையன், கையில் சுறுசுறுப்புகள் வச்சிருக்கிற, அதாவது தலையில் பார்த்தா பெரிய முண்டாஸ் கட்டியிருப்பானா, இடுப்பில் பார்த்தா தம்ம துண்டு கோவனம் கட்டியிருப்பான். கௌபீனம், சின்ன கௌபீனம் கட்டின்னு தலையில் பார்த்தா பெரிய முண்டாஸ் கட்டினிருப்பான். அதில் ஒரு ஸ்டைலாக அது ஒரு மயில் இறக்கி வச்சிருப்பார். அவர் கையில் பார்த்தா மாடு மேய்க்கிற கொம்பு, கண்ணங்கரையில்னு இருப்பான், ஆனால் அழகாக இருப்பான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் அவன் தான் ஜெகநாதனா? அப்படின்னா ஜெகநாதர் இல்லை ஜெகநாதன் அப்படி சொல்லு. அவனுக்கு தான் மரியாதை வேண்டியிருக்கேன். நம்மளை எவ்வளோ கண்ணில் விரல விட்டு ஆட்டுறான், எவ்வளோ சோதிக்கிறான், அப்போ நான் அவனுக்கு மரியாதை கிருஷ்ணனுக்கு. அவன் தான் சொல்லுவேன், இவரெல்லாம் சொல்ல முடியாது, முன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. அவனுக்கு தான் மரியாதை வேண்டியிருக்கேன். அவனுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன். கிருஷ்ணன் நம்ம வீட்டு பையன், அவன் மாடு மேய்க்கிற பையன், எடை பையன், அவனுக்கு போய் மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பேசுவேன். அப்போ தான் நான் ஜெகநாதர் தான் சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்தா ஜெகநாதன், கிருஷ்ணன் தானே, நம்ம ஜெகநாதன் கிருஷ்ணன் தானே, மாடு மேய்க்கிற பையன் தானே, அவன் தானே ஜெகநாதர். அவன் இருக்கான் அப்பன்னா ஜெகநாதர், அதான் கிருஷ்ணர் கிடையாது, கிருஷ்ணன். அவ்வளோதான். வெண்ணை திருடி தின்ற கிருஷ்ணன், அவ்வளோதான். பெண்களை அழ வைக்கிற கிருஷ்ணன், அவ்வளோதானே. அம்மாண்ணா கோபிகளை அழ வைக்கல, எந்த பெண்களை தான் அழ வைக்கல சொல்லு பார்க்கலாம். எவ்வளோ அழ வைக்கிறான் பெண்களை. அப்படியேப்பட்டவன் அவனுக்கு தான் மரியாதை வேண்டியிருக்குது. அவனுக்கு மரியாதையே கொடுக்கக்கூடாது. ஸ்லாப்பிங் யார்? லலிதா. அதாவது இவன் என்ன பண்ணுறான், ஒரு லீலை ஒன்று, கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா, திமிரு பிடிச்சின்னு பசங்களோடு சேர்ந்துன்னு கில்லி கொட்டி ஆடின்னு விளையாடின்னு திமிரு பிடிச்சின்னு ராதை அந்த தயிர் எடுத்துன்னு வரான், தயிர் வேணெல்லாம் எடுத்துன்னு வரான். ராதை லலிதா எல்லாம் எடுத்துன்னு வந்தான். நீங்கள் இங்கெல்லாம் தயிர் அதெல்லாம் கோபிக்கு அந்த தயிர் வேணெல்லாம் இங்கே விற்கணும்னா எங்களை வரி கட்டு தான் போகணும், வரி கட்டணும் அப்படின்னு. யார் வரி கட்டணும்? கிருஷ்ணன் சொல்கிறான் அந்த பெண்களை, கோபிகளை, நீங்கள் வரி கட்டி, எங்களை வரி கட்டிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். நீங்கள் கோகுலத்துக்குள்ளே, பிருந்தாவனத்துக்குள்ளே போய் நீங்கள் பிருந்தாவனத்துலேருந்து அங்கே போய் வியாபாரம் பண்ண முடியும். அதான் தயிர்லாம் வெண்ணெல்லாம் எடுத்து போகிறீங்கன்னா எனக்கு வரி கட்டணும் அப்படின்றான் கிருஷ்ணன். அப்போ சொல்கிறேன், அப்போது லலிதாலாம் சொல்கிறா, ராதையெல்லாம் சொல்கிறா, நீ எங்கே யார்களை வரி கேட்குற? நீயே அடைக்கலம் புகுந்து கம்சனுக்கு பயந்து இந்த பிருந்தாவனத்தில் ஒழிஞ்சுன்னு இருக்குது. நீ உன் இடம் எது? மதுரை நகரம். உங்கள் அப்பா எங்கே இருக்கிறான்? சூரசேன தேசத்தில் எங்கேயோ இருக்க வேண்டிய நீ இங்கே நீ எங்களை அதிகாரம் பண்ணுறியா? என் தோழி பிருந்தைன்னா துளசின்னு அர்த்தம், ராதையினுடைய தோழியாகும். என் ஃப்ரெண்ட் இடத்துலையே நீ எங்களை அதிகாரம் பண்ணுவா? நீ போடா முதல்ல. எங்கள் வீட்டில் நீயே பொழைக்க வந்தவன் நீ, புரியுதா? கம்சனுக்கு பயந்து ஒழிச்சுன்னு வாழறவன். ஒருத்தி மகனாக பிறந்து ஓரிருள் ஒருத்தி மகனாக ஒளிந்து வளர்ந்து அப்படி வளர்ந்துனுக்குறேன். ஒழுங்காக வளர்ந்துட்டு போ. எப்போ கம்சங்கள் எப்போ நீ கெட் அவுட்டு
உன்னை நம்ப முடியாது, திடீர்னு காணாமல் போயிடுவேன். புரியுதா? அதனால் திருடி தவக்கதா அமிர்தம் தத்த ஜீவனம், உன் கதையில் நாங்கள் ஜீவிச்சுட்டோம், நீ போனால் போயும்போ. ஆனால் ஒன்றும் நம்ப முடியாது, கிருஷ்ணனை நம்பவே முடியாது. அப்போ ராதையும் லலிதாவும் சொல்கிறாங்க, இது போல் வந்து கிருஷ்ணா, நீ வந்து என்னென்னா, நீ வந்து பிருந்தை என் தோழி உனக்கு இடம் குத்து வச்சிருக்கா இந்த இடத்துல, இந்த பிருந்தாவனத்தில். அதனால் நீ வந்து ஒண்டி குத்தனம் பண்ண வந்திருக்கீங்க. ஒழுங்காக ஒண்டி குத்தனம் பண்ணிட்டு 10 வருஷம் இங்கே இருந்துட்டு போயிடு. புரியுதா? நீ தான் எங்களுக்கு வரி கட்டணும். அப்படிங்கும்போது எங்களை வரி கட்டணும்னு சொல்கிற. அதான் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்களே, கிஸ்தி திரை வரி வட்டி யாரை கேட்கிறாய் அப்படின்னு. அது மாதிரி சிவாஜி சொல்கிறாரு. அது மாதிரி எங்கள் கையில் வந்து வரி கேட்குற, என் தோழி இடத்துல நீ வந்து இருந்துக்குன்னு எங்கள் தோழிகள் அது பிருந்தாவனம், இது பிருந்தையினுடைய இடம், உன்னுடைய இடம் கிடையாது. புரிஞ்சினியா? எங்களை வரி கேட்கக்கூடாது. அதனால் நீயே ஒண்டை வந்திருக்க இல்லையா? பயந்து கம்சனுக்கு பயந்து இங்கே வாழ வந்திருக்க பிருந்தாவனத்தில். ஒழுங்காக இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி இது பண்ணோடனே, இல்லை வரிக்குள்ளலாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் என்ன பண்ண, இந்த லலிதா திட்டி வாய் கோணிச்சான். அந்தளவுக்கு திட்டுவாங்களாம் லலிதா, பயங்கரமாக கிருஷ்ணனை திட்டுவாங்களாம். அதெல்லாம் அப்படியே குளுமையாக அது ஸ்தோத்திரம் மாதிரி அப்படியே எடுத்துப்பாரான் கிருஷ்ணர். அந்த பெண்கள் அந்த அழகாக திட்டுறது கூட சுகமாக இருக்குமா கிருஷ்ணர், அதை அனுபவிப்பாராம் லலிதா திட்டுறதை. அது மட்டும் இல்லை, அது அர்ச்சனைகளாக எடுத்துப்பானாம். எதுன்னா ஸ்லாப்பிங். இவர் என்ன பண்ணுவாங்களாம், மரத்தில் கட்டி போட்டு செம்மடி அடிப்பாங்களாம். அந்த கதையை கேட்கும்போது என் மனசு அப்படியே நின்று வயிற்றில் பாடவாத்துற மாதிரி இருக்கும். கிருஷ்ணனை செம்மடி அடிக்கிறாங்கன்னா, அப்பா நம்மளை எவ்வளோ அடிச்சிருப்பான், நம்மளை எவ்வளோ சோதிச்சிருப்பான், நம்ம கண்ணை நம்ம கண்ணில் விரல விட்டு ஆடிருப்பான், பக்தர்கள் கண்களில் எவ்வளோ பேர் எத்தனை தடவை அழ விட்டுருப்பான், நம்மளை உயிர் மூச்சு போகிற அளவுக்கு துடி வச்சுருப்பான். நம்மளை எவ்வளோ சோதனைகள் கொடுத்துருப்பான். நல்லா அடி வாங்கட்டும். லலிதா கலை, விஷாக கலை, சண்பலதா கலை, ராதை கலை அடி வாங்கட்டும், நல்லா அடி வாங்கட்டும். மரத்தில் கட்டி போட்டு அடிப்பாங்களாம். அடிக்காத ப்ளீஸ் ராதை, அடிக்காத லலிதா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கெஞ்சுவான். அந்த அடிகளை அர்ச்சனைகளாக பகவான் ஏற்றுவான். கிருஷ்ணனை கட்டி போட்டு அடிப்பாங்களாம் கோபிகள், தெரியுமா? இதெல்லாம் வந்து ரசமான லீலைகள். அதெல்லாம் வந்து இந்த கோஸ்வாமிகள்லாம் எழுதுறாங்க. ரூப கோஸ்வாமி அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, 6 கோஸ்வாமிகள். அதில் வருது இந்த கதை. அந்த செடியில் கொடியிலலாம் கதை வரும். அது மாதிரி இந்த ராதை வந்து இது மாதிரி வந்து வரி கேட்க போகும்போது சண்டை வலிப்பான், சும்மா இருக்க மாட்டான். பானை உழுந்து பாறை உடஞ்சிது, என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, பானை உடையில, இவன் தட்டி விட்டான் பானையை. யார்? கிருஷ்ணன். ராதை எடுத்துன்னு வந்த பானையை, வெண்ண பானையை. அந்த பானை விழுந்து பாறை உடஞ்சி போயிடுது. அந்த இடத்துல இன்றைக்கும் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த பிரம்ம மலை, விஷ்ணு மலை, 2 மலை இருக்குது. கோவத்தல் மலை அப்படியே பிரதட்சணம் பண்ணி வரும்போது அந்த இடத்துல இருக்குது பிரம்ம மலை, விஷ்ணு மலை. நடுவில் வந்து அந்த பாறை உடஞ்சி இடம் இருக்குது இன்றைக்கும். அது ராதை வந்து பானை தட்டி விட்டா, அந்த பானை கீழே உடைந்து அந்த பானை உடையில பாறை உடஞ்சி போச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ராதையினுடைய அன்பு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் கிருஷ்ணனே தட்டி விட்டாலும் அந்த அன்பை அவனால் உடைக்க முடியல. அந்த பாறையே உடையிற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அவளுடைய அன்பு. கிருஷ்ண பிரேம ராதிக்கு, அதான் அர்த்தம். அது அப்படின்னும் போது இவன் வந்து அப்புறமா இவனை அடிப்பாங்கன்னொடனே இந்த கதையை கேட்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருந்தது. கிருஷ்ணா நல்லா அடிவாங்கடா, கிருஷ்ணா சந்தோஷம்டா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அப்போ கிருஷ்ணா அடி வாங்குறது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? உண்மையிலே யசோதை வந்து கட்டி போட்டால அந்த பொம்பு எடுத்தால அடி வந்தானே, 2 அடி போட வேண்டியது தானே. அவனை அடிச்சா பயப்படும், அப்படியே அழுவான். நீலிகண்ணீர் நல்லா ஏமாத்துறான் பற்றியா? நம்மளை எவ்வளோ அடிச்சிருப்பான், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விளையாடுறான், எவ்வளோ சோதிக்கிறான். அவனை அடிவானான். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்கி விட்டு ஆடடா ஆடு என்று ஆடி வைத்து பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு பாட்டில். அப்போல்லாம் அவனை ஆட வச்சு பார்க்கணும், அவனை ஆட்டி வைக்கணும். நம்மளை எவ்வளோ ஆட்டி படிக்கிறான் கிருஷ்ணன், அவனை ஆட்டி வச்சு பார்க்கணும். அந்த ஆசை எனக்கு ரொம்ப இருக்குது இந்த பாகவதம் படிக்கிறது. அதனால் இவ்வளோ சோதிக்கிறான பக்தர்கள் வாழ்க்கையில் கிருஷ்ணன் அவனை செம்மையாக அடிப்பாங்களாம் லலிதா விஷாகலாம். ஆனால் கொஞ்சம் அதிகபட்சமாக சரி உனக்கு அவன் அடி வாங்கணுமா, அவனை ரத்தமே பீஷ்மர் கொஞ்சம் அதாவது அடிக்க தான் நான் பண்ணேன். அவன் அடி வாங்கிறத வேணால் ரசிக்கலாமே தவிர அவனுக்கு ரத்தம் வர்றதை ரசிக்க முடியாது. பீஷ்மர் பார்த்தா என்னன்னா அம்புகளால் அப்படியே கவசத்தெல்லாம் பொழந்து அவன் ரத்தம் அப்படியே குபுன்னு பொங்கி வந்து
உடம்பெல்லாம் ரத்த காயமாக்குறாரு அவர் அம்புகளால் பீஷ்மர். அது கொஞ்சம் முரட்டு பக்தி, அதுவும் பக்தியாக பகவான் எடுத்துக்கிறான். ஆனால் நம்ம மனசு என்னென்ன, ஏதோ அவனை அடிச்சா நான் சந்தோஷப்படுறேன், ஆனால் அவன் ரத்தம் வருதுன்னு சொன்னால் எப்படி சந்தோஷப்பட முடியும் கிருஷ்ணனுக்கு? அது கொஞ்சம் முரட்டு பக்தியாக இருக்குது, அது கொஞ்சம் ஓவராக இருக்குது. சும்மா 2 அடி அடிக்கலாம், அதுக்காக ரத்தம் வருதுன்னா பகவான் உடம்புலேருந்து ரத்தம் வருதுன்னு நம்மளால் பொறுக்க முடியுமா? மம நிஷித சரை விபித்தியமான துவச்ச வெளசத் கவச்சே அஸ்து கிருஷ்ண ஆத்மா சதச்ச பரிப்ளத ஆததாயினுமே பிரசவம் அபிசசார மத்பதார்த்தம் சபவதிமே கதிர் முகுந்தாக. எனக்கு கதி முகுந்தன் தான். அப்படிப்பட்ட எனக்கு அந்த பகவான் என்னை கொல்ல வந்தானே, ஹந்திமிபம் கதோத்தரியா, ஒரு யானையை கொல்ல சிங்கம் பாய்ந்து வர்றது போல உத்தரியம் நடுவ ஓடி வந்தானே அந்த கிருஷ்ண பரமாத்மா. அப்படி நினைக்கும்போது அப்போது அம்புகளால் நான் அவனை அடித்தேனே, மம நிஷித சாரி சதஜ பரிப்ளுத ஆததாயினமே பிரசவம் அபிசசார மத்பதார்த்தம் சபவதிமே கதிர் முகுந்தா. அப்படியேப்பட்ட முகுந்தன், முக்தி அளிக்கக்கூடிய முகுந்தன், முகுந்த மலர் போன்ற முகமுடைய முகுந்தன். அப்படியேப்பட்ட முகுந்தன், முக் அப்படின்னா முக்தி, அந்த முகுந்த மலர் போல அழகான முகமுடையவன் கிருஷ்ணன். அவன் முகத்தில் புள்ளி புள்ளியாக நான் அடிச்சிட்டனே, மம நிஷித சரீர் கூர்மையான பானங்களால் அந்த முகுந்தன் முகம் அழகான குந்த மலர் போல் அழகான முகுந்த, அந்த முகுந்த மாலைன்னு குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கார் அழகாக. முகுந்த மாலை புகழ் மாலையாக பாடியிருக்கார் அழகாக. சரி, அப்படியேப்பட்ட முகுந்தன் முகத்தில் இப்படி அடிச்சிட்டனேன்னு மம நிஷித சரீர் கூர்மையான பானங்களால் அந்த முகத்தெல்லாம் புண்ணு புண்ணாக ஆகிற மாதிரி வச்சுட்டுக்கிறார். அது எனக்கு அது நம்ம தான் தாங்கிக்க முடியாது. என்னன்னாலும் நம்ம கிருஷ்ணா இல்லையா, அதுவே விட்டு கொடுக்க முடியும். ஆனால் நம்ம சோதிக்கிறானும் போது அவனை நல்லா அடி வாங்கிறத பார்த்து சந்தோஷப்படணும். யசோதக்கால அடி வாங்குறதே நல்லா அடி வாங்க அப்படின்னு. ஆனால் ரத்தம் வருது இது வருதுன்னா அது எந்த பக்தர்களும் பொறுத்த முடியாது. பீஷ்மர் நல்லா அடிக்கிட்டா, ரத்தம் வரட்டும் அப்படின்னா அது ஜீர்ணிக்க முடியல. அது பீஷ்மருக்கே புரியும், கிருஷ்ணருக்கே புரியும், நம்மளுக்கு புரியாது. ஆனால் நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த ரத்த காயரான காயம் போடுற அளவுக்கு பீஷ்மர் அப்படியே சல்லடை கண்ணா பானங்களால் அச்சிருக்காரு கிருஷ்ணர் நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. கவசத்தை பிளந்து அந்த பானம் போய் கவசத்தையே பிளந்து உள்ளே பூந்துச்சான் பானம். அப்போது ரத்தம் அப்படியே பீரிட்டு அடிக்குதான் கிருஷ்ண உடம்புலேருந்துப்பா. அது சொல்லவே மாறி இருக்குது. அந்த அம்புகளை எடுத்துகிட்டு வந்திருக்கார். அந்த காயத்தோடு நிற்கிறார் பீஷ்மர் முன்னாடி. நான் அடித்தது இதெல்லாம் இந்த உடம்புல காயத்தோடு நிற்கிறான் கிருஷ்ணாவின்னு. கவசத்தை பலந்து நிற்கிறான். கவசம் சட்டை கீஞ்சி போன மாதிரி கவசம் கீஞ்சி போகிறது நிற்கிறான் கிருஷ்ணன். அவர் சொல்கிறார், அதை பஷ்யமே பூபா அனுகம்பிதம் என்மே அசுஸ்தேஜதா சாக்ஷாத் கிருஷ்ணோ தர்ஷனமாகதா. சாட்சாத்தா நேரடியாக இந்த ஊனக்கண்ணால் பார்க்கும்படி கிருஷ்ணன் எனக்கு தர்ஷனம் கொடுக்க வந்தான். என்மே அசுஸ்தேஜதா, என் உயிர் பிரியுன்ற சமயத்தில் எனக்கு காட்சி கொடுக்குறானே. பஷ்யா பூபா அனுகம்பிதம், அவனை கருணையை பாடுறான், கருணையை பார். அவனை மாதிரி கிருபாலு யார் அப்படின்னு பீஷ்மர் கிருஷ்ணனை பற்றி பேசுகிறார். அது மாதிரி கிருஷ்ணனை மரியாதை கொடுக்கறதுன்றது வேற. ஆனால் அவர் எவருன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதாவது அவன் நான் அதான் சொல்கிறேனே, மாடு மேய்க்கிற பையன் தான், கண்ணக்கரையில் இருப்பான். ஆனால் இடுப்பில் சின்ன கோவில் கற்றுருப்பான், தலையில் முண்டாஸ் கட்டிருப்பான், மயில் பிளேஷன் இருப்பான். அந்த ஒரு குச்சி ஒன்று வச்சுருப்பான் மாடு மேய்க்கிறதுக்கு. ஆனால் கண்ணுக்குட்டியில் பசுக்களை அடிக்க மாட்டான். சும்மா அந்த குச்சி மாடு மேய்க்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் வச்சுருக்கணும். ஆமாம், அதெல்லாம் மாடு மேய்க்கிறவங்களுக்கு. அப்போ தான் ஒரு போலீஸ்காரன் துப்பாக்கி வச்சுக்கிற மாதிரி மாடு மேய்க்கிறோம் அந்த குச்சி வச்சிடணும். சரி, அப்படியேப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா. அதான் சொல்கிறேனே, பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு தள்ளி நின்றே சிரிப்பான் ஞான தங்கமே, அவன்தான் தரணியை படைத்தாண்டி ஞான தங்கமே, ஞான தங்கமே. அதனால் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாதடி ஞானத்தங்கமே. நம்ம நிம்மதி கிருஷ்ணங்கள் இருக்குது. அவன் தான் சச்சிதானந்த ரூபன். அவன் நாமத்தை சொல்லி அவனை போய் ஒளிக்கெடுக்கணும். அவனை
அவனை விடவே கூடாது, தூங்க விடக்கூடாது. அவங்கள பேசணும். எங்கே பேசுகிறீங்க? வெளிப்புறமாக வம்பு தும்பு தான் பேசுகிறோம் ஊரார்களில். யாருகள் கையால் ஆகாதவங்களை போய் நம்ம பேசி என்ன ஆகும்போது? கையால் ஆகாதவங்களை தான் போய் விழுந்து விழுந்து வணங்குறோம். அவங்கள தான் போய் ஒழுகி ரொம்ப நேரம் பேசுகிறோம். 10 பைசா பிரயோஜனம் உண்டா? நான் வெட்டி கதை பேசுகிறேன். இந்த உலகத்தாரால் உங்களுக்கு உதவ முடியுமா? ஆனால் உதவக்கூடியவன் கிருஷ்ணன் அப்படியே சிலையாக இருக்கிறான். வேறு என்ன பண்ணுறான்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. மனுஷர் மனசு கல்லாகி போச்சு, ஆனால் கல்லாக இருக்கிறான். நீ இருதயம் நல்லா குழஞ்சி, உன் இருதயம் கல்லாக இருந்தாலும் அவன் கல்லாக இருக்கிறான். உன் இருதயமானது குழைகின்ற இருதயமாக தான் அவன் குழஞ்சி அந்த சிலையிலேருந்து எழுந்து வந்து உங்களை பேச மாட்டான். நம்ம என்னைக்கு பேசுகிறோம் கிருஷ்ணங்களை அழணும், புலம்பணும், அவங்கள கதறணும், அவன் நாமத்தை சொல்லணும், அவனை சட்டை ஒழுக்கி கேட்கணும், என் கஷ்டத்தை போக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிவாதமாக கேட்கணும். அவன் நிஷ்டையிலேயே இருந்துட்டோன்னா போதும், வேறு ஒன்றுமே தேவை. அது மாதிரி லலிதா விசாகெல்லாம் அப்படி சண்டை போடுவாங்க. ஆனால் ரொம்ப பிடிக்கும். லலிதா விசாக ராதையெல்லாம் ரொம்ப பிரியம் கிருஷ்ணனுக்கு. அவங்களாம் அந்தரங்க சகிகள். அவங்களாம் இந்த துவாரிகள் உள்ள அஷ்டமகிஷியில விட அந்தரங்கமானவர்கள் இந்த லலிதா விசாகெல்லாம், ராதையெல்லாம். தெரியுமா? கிருஷ்ணனுக்கு அவ்வளோ பிரியமுள்ளவர்கள். ஆனால் அந்த கிருஷ்ணனை பார்க்கலன்னா ஒரு நிமிஷம் 3D யுகாயுதே, ஒரு கண்ணிமைக்கிற நேரம் ஒரு யுகம் போல கழியுமா அவங்களுக்கு. இந்த பிரம்மதேவர் ஏன் இந்த கண்களை படைத்து அதுக்கு இமைகளையும் படைத்தானே, புத்தி இல்லாதவனும் அந்த பிரம்மதேவன் அப்படின்னு சொல்கிறாங்க கோபிகள்லாம். ஏன்னா அந்த இமைக்கிற நேரத்தில், அந்த ரெப்பை மூடுற நேரத்தில் கிருஷ்ணனை பார்க்க முடியாமல் போயிடுது அப்படின்னு வருத்தப்படுறாங்களாம். அந்த கண் இமைக்காமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த இமைக்கும் நேரத்தில் கிருஷ்ணனை பார்க்க முடியல அப்படின்னு கோபிகள்லாம் வருத்தப்படுறாங்க. என்ன மாதிரி பக்தி அது? அதுதான் கிருஷ்ணன். அதனால் கிருஷ்ணன் வந்து மரியாதைக்குரியவர் அப்படின்னு நினச்சா நம்ம பக்தி பண்ண முடியாது. மரியாதைக்குரியவர் அங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டு மறந்துடுவோம். அவன் நம்ம வீட்டு பையன், கோவில் பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் என்ன பண்ணுவார், நான் ஒரு இடத்துல பார்க்குறேன் கிராமத்தில், ஸ்டைலாக இந்த பக்கம் ஒரு பொண்ணு, இந்த பக்கம் ஒரு பொண்ணு, நடுவில் ஒரு பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக நின்றுங்கிறாரு. காலை மாற்றி போட்டுங்க, காலை மடிச்சின்னு, இந்த கழுத்தை கொஞ்சம் கோண கழுத்து இப்படி வச்சின்னு, புல்லாங்குழல் வச்சின்னு, இந்த பக்கம் ஒரு பொண்ணு, இந்த பக்கம் ஒரு பொண்ணு. கேட்டால் ருக்மணி பாமாவான். ஆட கடவுளே, 2 பொண்ணு தேவைப்பட்ட அவனுக்கு. சொகுசு 2 பொண்டாட்டி அவருக்கு, பாமா ருக்மணி. இந்த பக்கம் தோலில் ஒன்று கை போட்டுக்கிறான், இந்த பக்கம் தோலில் கை போட்டுக்கிறான். கை போட்டுன்னு அப்படியே 2 பக்கம் தோலில் கை போட்டு 2 ஒய்ஃப் அவருக்கு ஜாலியாக. அந்த சிலையில் பார்த்தா, ஒரு கிராமத்தில் பார்த்தா, அது மாதிரிலாம் எல்லா கிராமங்கள்லேயும் இந்த மாடு மேய்க்கிற பையன் தான் இருப்பான், இந்த கிருஷ்ணன் தான் இருப்பான். ஏன்னா விவசாயிகளுக்கு கிருஷ்ணன் ரொம்ப வேண்டப்படுபவன். அதனால் எல்லா கிராமங்களையும் கிருஷ்ணன் கோயில் இல்லாமல் இருக்காது. அம்மன் கோயில், கிருஷ்ணன் கோயில் கண்டிப்பாக இருக்கும். நான் நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கேன். போனத்துலலாம் கிருஷ்ணனை பார்க்காத இடமே நான் கிடையாது. எல்லாத்துலேயும் கிருஷ்ணன் பார்ப்பேன். பெருமாள் கோயில் 1-2 தான் இருக்கும், கிருஷ்ணன் கோயில் தான் நிறைய இருக்கும். ராமர் கோயில் இருக்கும், 1-2 தான் இருக்கும். கிருஷ்ணன் தான் நிறைய இருக்கும் அதிக கிராமங்களில். அது மாதிரி அப்படியேப்பட்ட கிருஷ்ணன். ஆனால் அவன்தான் தரணியை படைத்தாண்டி ஞானத்தங்கமே, ஞானத்தங்கமே, ஞானத்தங்கமா. அதாவது ஒவ்வொரு வார்த்தையிலையும் பெரிய விஷயத்த சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார் கர்ணதாசன். பகவத்கீதைலாம் பெருசாக படிக்கணும் இல்லையா, பாகவதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கர்ணதாசனுடைய 2 வரிகளில் அந்த பகவத்கீதையை சாரத்தை அடைகிறார். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய். அதுதான், அது முந்தி போச்சு. அந்த 4 வரியில் சாங்கிய யோகம் ஃபுல்லாக, 2வது அத்தியாயம் ஃபுல்லாக முந்தி போச்சு. ஆத்ம தத்துவத்தை சொல்கிறது. மறுபடி பிறந்திருக்கும் எது? ஆத்மா. மேனி தான் நீ கொள்கிற. ஆமாம், நீ விட்டு விட்டாலும் அவர்கள் மேனி ஒரு நாள் வெந்தே தீரம் அப்படின்னு சொல்கிறார். ஜாதசிய துருவ மிருத்யு, பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்றார். ஆனால் மரணத்தை நினச்சி கவலைப்படக்கூடாது அப்படின்றார் கிருஷ்ணர். அதுதான் கண்ணதாசனுடைய வரிகள். சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார் பெரிய விஷயத்த.
அது மாதிரி பகவான் நாமா இருக்கு இல்லையா, சரி இந்த கிருஷ்ணனை பற்றி பேசுறதெல்லாம் இருக்கட்டுங்க. இன்னைக்கு கிருஷ்ணனை பற்றி பேசுறதுக்கு மூடு கொடுக்குறான், பேசுகிறோம், பாகவதம் படிக்க மூடு பாருங்க. ஆனால் இந்த கிருஷ்ணன் நம்ப முடியாது. இவன் டக்குன்னு ஒரு நாள் பக்தி கொடுப்பான், ஒரு நாள் உருக வைப்பான், ஒரு நாள் அழ வைப்பான், ஒரு நாள் சிரிக்க வைப்பான், ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுப்பான், ஒரு நாள் கிருஷ்ண பக்தியில் அப்படியே திளைக்க வைப்பான், எல்லாம் பண்ணுவான். டக்குன்னு மாறி அவனும் பார்த்தா கிருஷ்ண பக்தியே எனக்கு வராது. பாகவத புஸ்தகம் தரதான் அது மூடே இருக்காது, அப்படியே பண்ணிடுவான். இவன் ஏமாத்துக்காரன், இவனை நம்பக்கூடாது. திருட்டு பையன் தானே இவன், வீடு விட வெண்ணெய் போகிறதுக்கு திருடுற பையன் தானே. ஆனால் வெண்ணெய் மூலமாக நம்ம உள்ளம் கவர கல்வன், அதுவே இருட்டான். ஆனால் திருட்டு பையன் தான். அப்படி இருக்கும்போது இவன் நம்ப முடியாது. ஒரு நாள் பாகவத்தில் பக்தி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அவனை விட கருணை உள்ளது அவன் நாமா. இது மட்டும் நம்ம நாக்க விட்டு நீங்கள் நீ போனால் போய் பட கிருஷ்ணா, நீ போனால் போய் போ, நீ வேணாம், உன் நாமா இருக்கு எனக்கு, அது போதும் அப்படின்னு அவன் நாமத்தை சொல்லலாம். புரியுதுங்களா? அவன் நாமத்தை நம்ம சொல்ல 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 சுகமாக இருக்கும். நீ பாட்டு ராம 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 சொல்லணும். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம் ராம ராம் ரம ராம் ரம ராம ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ராம் ரம ராம் ரம ராம ரம. அதுக்கப்புறமா அப்படியே ஜபம் பண்ணலாம். இருந்தால் ராமநாமத்தை ராம 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 ராம. இதை பாருங்க, எதுவும் வேணாம், இந்த ராமநாமம் உங்கள் கௌரவமாக எல்லாத்தையும் அனுகூலமாக்கி கொடுத்துரும். இந்த ராமநாமம் நமக்கு எல்லா பாக்கியங்களும் கொடுக்கும், எல்லா புண்ணியத்தையும் கொடுக்கும், எல்லா விதமான புண்ணியங்களையும் வாரி தந்துடும் ராமநாமம். இதை விட பெஸ்ட்டு சத்தியமாக உலகத்தில் எதுவுமே கிடையாது. ராமநாமத்தோட பெஸ்ட்டு எதுவும் கிடையாது. இந்த ராமநாமத்துக்கு முன்னாடி மற்றதெல்லாம் வேஸ்ட்டு தான். இது மட்டும்தான் பெஸ்ட்டு. ராமநாமம் தான் பெஸ்ட்டு. நீ பாட்டுக்கு ராமநாமம் சொல்லு, தேவையில்லாத பேச்சு இது பண்ண. இப்போ பாகவதம் கூட படிக்கிறோம். பாகவத் கிருஷ்ண பக்தினா ஒரு நாள் பக்தி வரும், ஒரு நாள் பக்தி வராது. அதெல்லாம் நம்ப முடியாது, கிருஷ்ணனை நம்ப முடியாது. ஆனால் பகவான் நாமத்தை நம்பலாம். 24 hours தொடர்ந்து ராம 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 நாமத்தை மட்டும் சொல்லிகிட்டே இரு. அவன் பார்த்தா நாமத்தை சொன்னால் பக்தி வந்துடும். இப்போ கிருஷ்ணனை பற்றி பேசுகிறோம், ராமனை பற்றி பேசுகிறோம், பக்தி வந்துடும். நமக்கு எல்லா விதமான புண்ணியங்களும் கிடைக்கும், எல்லாம் ஓகே. புரியுதா? அது எதனாலன்னா நாமத்தினால. அப்போ வேறு எது? ராமநாமம். அதை பிடிச்சிக்கணும். ராம ராம ராம. வேரில் தண்ணி ஊற்றுனா கலைகளுக்கு தன்னாலே படுற மாதிரி ராமநாமத்தை பிடிச்சின்னா மற்ற பக்தி ஞான வைராகியம் எல்லாத்தையும் வந்துடும். தன்னாலே கலைகளுக்கு போய் சேர்ந்துடும். புரியுதா? எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிவிடும். உனக்கு தேவையான எல்லா தர்மங்களையும் நீ சரியாக கடைப்பிடிப்ப. தர்மத்துலேருந்து மீற மாட்டேன். ராமநாமம் சொல்கிறவங்க தர்மத்தை விட்டு ஒரு ராமநாமம் மட்டும் பிடிச்சின்னா அப்போ ஒரு கர்மானுஷ்டானம்லாம் பண்ணால் வெறும் ராமநாம சங்கீதத்தை மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னா அது பண்ணால் தான் இவன் கர்மா சரியாக அனுஷ்டானம், இவன் தர்மத்தில் சரியாக நிலச்சி நிற்பான். தர்மம் ரட்சிக்கப்படுறதே ராமநாமத்தில், பகவான் நாமத்தினால்தான். தெரியுமா? நிறைய பேருக்கு அது தெரியாது. அதனால் நாமத்தை பிடிச்சிக்கின்னு நாம் கரையேறலாம் ஈஸியாக. நாமன்றது வேறு மாதிரி. பக்தி ஞான வைராக்கியம் யோகம் தியானம் அது இதுன்றதுலாம் கலைகள் போல் அதெல்லாம் தன்னாலே ஃபுல்ஃபில் ஆகிடும். அதில் பர்ஃபெக்டாக இருப்போம் நாம். அதெல்லாம் தன்னாலே நம்மளுக்கு அப்படியே ஊற்றெடுக்கும். பக்தி அப்படியே பிச்சுட்டு வரும். அந்தளவுக்கு நாமம் பண்ணிவிடும். அது நாமத்தை சொல்லணும். ஒரு சுவைக்காக ராகத்தில் பாடுங்க, தபசுக்காக நாம் சாண்டிங் பண்ணுங்க, நாம் ஜபம் பண்ணுங்க நிறைய. அது பாட்டுக்கு நம்மளுக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸையும் கொடுத்துரும்.
வேறு எந்த சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ராமநாமத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் முக்கியம். இருக்குங்களா? அதனால் நாமம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ராமநாமம். ராம 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 ராம் ரம ராம ராம ரம ராம ராம் ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம 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 ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ராம ராமாம் ராம ராம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ராம ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ராம் ரம ராம ரம ராம் ரம ராம ரம ராம ராமம் ராம 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 ராமம் ராம 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 ராமம் ராம் ரம ராம ராம ரம ராமம் ராம் ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம 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 ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ராம ராமாம் ராம ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ராம ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ராம ராமாம் ராம 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 ராமாம் ராம 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 ராமாம் ராம் ரம ராம ராம ரம ராமாம் ராம் ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம 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 ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ரம ராமம் ராம ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம் ரம ராம ராம ரம ராமம் ராம் ரம ராம ராம ரம ராமம் ராம ராம ரம ராம ரம ரம ராம ரம 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 ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ரம ராமம் ஸ்ரீராமநாம சிங்கத்தின் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். சீதாபதி ராம 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 ஸ்ரீராமநாம சிங்கத்தின் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். सावरसारमणि की जय. जय श्री कृष्ण. जगन्नाथ प्रभु की जय. जगन्नाथ बलराम सुभद्रा जी की जय. राम 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 राम. भगवान जगन्नाथ प्रभु की जय. भगवान बलदेव स्वामी की जय. सुभद्रा माई की जय. राम 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 राम. जय श्री कृष्ण. वसुदेव नारायण. सीतापति राम 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 राम. श्रीराम नाम सिंह जय. जय आंजनेय स्वामी की जय. सावरसारमणि की जय. राम 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 राम.